இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அதனால செகண்ட் வீடியோ போடுறேன். இங்கே பாருங்க, இங்கே 6 வச்சிட்டோம். இதில் இங்கே ஜாயிண்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இது 4 பீஸ் வந்து 1 2 3 4. இப்போ இது ஜாயிண்டாக இருக்குது இல்லையா? இங்கே 6 வச்சிங்கன்னா என்ன ஆகும், அதுவும் பெருசாயிடும். ஓகேவா? 8 பீசஸ் கணக்காயிடும். ஸோ என்ன பண்ணணும், இந்த 6னா இதில் எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி இங்கே எடுக்கணும். இப்போ இங்கே 3 எடுக்கணும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரே கட்டிங்கில் வரும்னு. இது ஜாயிண்டாக இருக்கிறதுனால இங்கே 3 எடுக்கணும். இப்போ இன்ச்சு டேப்பை வச்சு கரெக்டாக இங்கே வைங்க. வச்சு கரெக்டாக இப்போல்லாம் வந்து ஸ்லிம் ஃபிட்டுன்னு சொல்லிட்டு இடுப்பு கிட்ட டைட்டாக வருது பார்த்தீங்களா? நம்ம நார்மலாகவே முன்னெல்லாம் அப்படி தான் வரும். இப்போ வந்து நீங்கள் ரெடிமேடில் வாங்குறதுனால உங்களுக்கு பாந்திரா மாதிரி இருக்குது பாவாடை. புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இதை கட் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3 இன்ச்சஸ், அங்கே 6 இன்ச்சஸ். ஸோ 6 6 36, 6 × 6 36 இடுப்பு சுற்றளவு வந்துடுச்சு. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறோம். சரிங்களா? இப்போ பெல்ட்டுக்கு வந்து நான் முதல்ல ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துடுறேன். ஹைட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். பெல்ட்டுக்கு வந்து 3 இன்ச்சஸ் கட் பண்ணணும். சரிங்களா? பெல்ட்டுக்கு வந்து 3 இன்ச்சஸ் பீசஸ் கட் பண்ணிவிட்டு, இது வந்து பெல்ட் வைக்கிறதுக்காக இதில் வந்து ஒரே ஒரு பீஸ் கூட உங்களுக்கு வந்து வேஸ்டே ஆகாதுமா. 37 தானே ஹைட்டு, பெல்ட் வச்சோன்னா பெருசாகிடும் இல்லையா? இப்போ இது 2 இங்கே பாருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம பாருங்க, இதுலேருந்து முதல்ல இதை கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்பு வந்து ரொம்ப கரெக்டாக டைட் ஃபிட்டிங்காக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நீங்கள் வந்து அதுக்குன்ட்டு ஸ்லிம் ஃபிட்டுன்னு சொல்லிட்டு அதை வாங்குறாங்க இல்லையா? அதெல்லாம் அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இடுப்பு சுற்றளவு எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி டிவைட் பண்ணி நம்ம கட் பண்ணோம்னா நம்மளுக்கு பாவாடை வந்து பெருசாக இருக்காது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 100 இன்ச்சுக்கு இருக்கும். இந்த அகலம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இதை அப்படியே கலக்கில வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது சென்டர் பீஸ் வந்து இது பாருங்க பெருசாக வரும். ஜாயிண்டாக இந்த பாருங்க பெருசாக வருதா? இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு ஜாயின் போடணும். இந்த பீஸ் வந்து இதை பாருங்க 2 பீசஸ் இருக்கேன். டேபிள் பக்கத்தில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக போடுறேன்.